வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் தேர்தல் பணிகளை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைமை அளித்த வாய்மொழி உத்தரவாதத்தின் அடிப்படையில் அக்கட்சி தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில வாரங்களில் இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் அந்த தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் திமுகவும் தனது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடும் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகளுக்கும் தேதி என்பது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நின்ற நவாஸ் கனி வெற்றி பெற்றிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த முறையிலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியை ஒதுக்க வேண்டும், இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கு அதே தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் நேரடியாக திமுக தலைமையை தொடர்பு கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியான ஒரு நிலையில் திமுக தலைமையும் அதற்கு வாய்மொழி அடிப்படையில் அனுமதி என்பது அளித்து இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் காதர் மொய்தீனும் நவாஸ் கனியும் ஏற்கனவே அந்த தேர்தல் பணியையும் தொடங்கிவிட்டதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் காதர் மில்லத் காலத்திலிருந்தே, கைதி மில்லத் காலத்திலிருந்தே கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் ஏணி சின்னத்திலோ அல்லது உதயசூரியன் சின்னத்திலோ போட்டியிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் கடந்த 2019 தேர்தலில் நவாஸ் கனி ஏணி சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தரப்பில் அந்த கட்சிக்கு 3 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. வாணியம்பாடி, கடையநல்லூர், சிதம்பரம் ஆகிய 3 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தது. அந்த 3 தொகுதிகளிலும் ஏழு சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த ஒரு நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையும் அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே திமுக அந்த கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்தோம் என்றால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கேட்டதன் அடிப்படையில் வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே அந்த கட்சியும் அங்கே அந்த தேர்தல் பணியை தொடங்கி இருப்பதாக அந்த தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.